இலங்கையில இப்ப நீண்ட காலமாக மீன்பிடி படகுகள் மூலமாக இந்த போதைப் பொருட்களை கடத்துகின்ற சம்பவம் அதிகமாகவே பதிவாகி வருகிறது என அதுவும் வெளிநாடுகளில் இருந்தும் இலங்கையினுடைய பல்வேறு பாகங்களில் இருந்தும் சில இடங்களுக்கு கடத்துகின்ற சம்பவங்கள் அண்மைய நாட்களாக அதிகமாக இடம்பெற்று வருகிறது. இந்த மாதிரியான செய்திகள் இன்று வரையில் எங்களுடைய செவிகளுக்கு வந்த வண்ணமே இருக்கிறது. அநேகமாக இந்த மீன்பிடி படகுகள் நடுக்கடலில் சுற்றி வளைக்கப்பட்டு உடனடியாக அந்த படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். அதேவேளை அந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படும். இப்படி இருக்கின்ற நிலையில் இலங்கையினுடைய தென் மாகாணங்கள்ல தான் இப்படியான சம்பவங்கள் அதிகமாக இடம்பெறுவது வழக்கம். படகுகள் மூலமாக கடத்தப்படுகின்ற சம்பவம் ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்கள் அந்த ஆழ்கடலுக்கு சென்று தங்கியிருந்து மீன்பிடியில ஈடுபடுறார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த நிறைய நாட்களுக்கு பின்னர் மீண்டும் கரைக்கு வரும்போது படகுகளை இந்த மாதிரியான பாரிய அளவிலான பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருவது வளமா. அதெல்லாம் கண்டறியப்பட்டு உடனடியாக சுற்றி வளைப்புகள் எல்லாம் அங்கே முன்னெடுக்கப்பட்டு நீதிமன்றம் வரை அந்த பிரச்சனை கொண்டு செல்லப்படும். அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த தெற்கு கடற்பரப்பில வைத்து போதைப் பொருளுடன் நெடுநாள் மீன்பிடியில் ஈடுபட்ட மீன்பிடி படகு ஒன்று கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதுவும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் அதிகாலை வேளையில தான் இடம்பெற்றிருக்கிறது. அந்த மீன்பிடி படகில் இருந்து 5 சந்தேக நபர்களை கடற்படையினர் பிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த படகில இருந்து சுமார் 11 பைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 பையிலையுமே பாத்தீங்கன்னா ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதோட அந்த ஆரம்பகட்ட விசாரணையின்படி இந்த படகு கந்தர பகுதியில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தொகை அளவு மற்றும் அதனுடைய பெறுமதி இதுவரை கணக்கிடப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசும் கூட இந்த போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சிகளை தான் எடுத்து வருகிறது. முயற்சிகள் நடவடிக்கைகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எடுத்தாலும் கூட எங்களுடைய மக்கள் திறந்த போறது கிடையாது. உண்மையிலேயே இந்த மீன்பிடி படகுகளை யோசிச்சு பாருங்க. எடுத்துக்கொண்டால் மீனவ சமூகம் அவர்கள் தங்களுடைய ஜீவனோபாயமாகத்தானே இந்த தொழிலை செய்து வருகின்றார்கள். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு அவர்களுடைய இந்த படகுகளை பயன்படுத்துறதால கடைசியில படகும் பறிமுதல் செய்யப்படும். அதே மாதிரி தொழிலும் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த மாதிரியான செயற்பாடுகளை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ளுங்கள்.